சண்டைக்கோழி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அலமேலு காளிமுத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வேணி வந்துட்டு என்னம்மா அலமேலு திடீர்னு வந்திருக்கேன்னு கேட்க, எல்லாம் ஒன்றை பார்க்கலான்னு தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேணி, என்னது என்ன பார்க்கலான்னு வந்தியா, ஆச்சரியமாக இருக்கேன்னு சொல்ல, எல்லாரும் எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்களா, உங்களுக்காக நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி செருப்பு, வாட்சு, காப்புன்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ வேணி, இதெல்லாம் நீ எனக்காக வாங்கிட்டு வந்தியான்னு கேட்குறாங்க. ஒரு பக்கம் அமுதாவும் செல்வியும், அம்மா அது எல்லாத்தையும் அவள் அண்ணனுக்காக வாங்கிட்டு வந்திருக்கா, எப்படி சொல்கிறா பாரு, உனக்காக வாங்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது வேணி வந்துட்டு, இப்படியே வந்து வாங்கி கொடுத்து என் பையன் நான் மயக்கலான்னு பார்க்குறியா, நீ எங்கே அந்த தொடப்பக்கட்டை அப்படின்னு சொன்ன உடனே அலமேலும் அதெல்லாம் எடுத்து பேகுக்குள்ளே போட்டுக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. வெளியில் போய் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ காளிமுத்தும் அலமேலுக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அலமேலு, உனக்கு ஏதாவது வேணும்னா அதை என்கிட்ட கேளுமா, நீ எதுக்குமா நேராக அத்தைக்கிட்ட போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அலமேலு வந்துட்டு, அப்படியா, அப்போ நான் சொல்கிறத நீ செய்கிறியா, இந்த வேஷ்டி, சட்டை, இந்த செருப்பு இது எல்லாத்தையும் மாமா கிட்ட கொடுத்துட்றியா, இதை அவர் மார்க்கெட்டுக்கு போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காளிமுத்து, இதுக்கு கொஞ்சம் செலவாகுமேம்மா அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு கேட்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஒரு 300 ரூபாயை எடுத்து காளிமுத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. சைட் டிஷ்ஷோடு வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் வந்துட்டு ஈஸ்வரனோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே உள்ளே வந்து யாராவது இருக்காங்களான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது மகா வந்துட்டு வைக்கோல்குள்ளேருந்து எந்திரிச்சு வராங்க. விக்ரம் அப்படியே மகாவை ஒரு மாதிரி பார்த்துட்டு, நீங்கள் கேட்ட 20 ரூபாய் இருந்தாங்க, என்னோட காப்பை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போது மகா வந்துட்டு, நீங்கள் கலெக்ஷன் முடித்து வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த காப்பை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம், அதெல்லாம் முடியாதுங்க, அதை என் தங்கச்சிங்க ரொம்ப ஆசையாக எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, அதை என் கையிலேருந்து கழட்டவே கூடாதுன்னு சொன்னாங்க, தயவு செஞ்சு எனக்கு இப்போவே அந்த காப்பை வந்து நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது மகா வந்துட்டு, இல்லைங்க, அந்த காப்பை நான் கையில் வச்சுட்டேன்னு அப்படியே சுற்றிட்டு இருக்கும் போது வந்து அது வைக்கோல் கீழே விழுந்துடுச்சு, அதை போய் தேடலான்னு போயிட்டு தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு, சரி வாங்க நானே அதை எடுக்கிறேன் அப்படின்னு விக்ரம் போயிட்டு ஒரு கொம்பு எடுத்து அதில் ஒரு மேக்னெட்டை வச்சுட்டு அதை வச்சு அப்படியே வந்து காப்பை வந்து தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காப்பு வந்து கிடைச்சிரும். அந்த காப்பு கிடைச்ச உடனே விக்ரம் கையில் போடும்போது அவரால் அதை போடவே முடியாது. அப்போ மகா வந்து போட்டு விட்டுறாங்க. அப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி லுக்கு விட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அப்போது நடந்து வரும்போது அலமேலு வந்து விக்ரமை பார்க்குறாங்க. நேராக விக்ரம் கிட்ட போய் பேசுகிறாங்க. மாமா, இந்த சட்டையில் நீ எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு விக்ரம் வந்துட்டு, ஆமாம், இது என்னோட அப்பா தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அலமேலு, என்னது உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரா, இதை நான் உங்களுக்காக வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம், இல்லையே, அம்மா வந்து அப்பா தான் வாங்கி கொடுத்ததா என்கிட்ட சொன்னாங்க அப்படின்றாங்க. அதுக்கு அலமேலு, அத்தை ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஆசை ஆசையாக கடைக்கடையாக ஏறி இறங்கி நான் தான் வாங்கி கொடுத்தேன், நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, எனக்கு இப்போ பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது அப்படின்னு அலமேலு வந்து விக்ரம் கிட்டே வழிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் புலிமுருகன் வந்துட்டு விக்ரமை வந்து தேடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக புலிமுருகன் விக்ரமை பார்த்துருவாங்க. விக்ரமை பார்த்துட்டு, எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு விக்ரமை பார்த்துட்டு விக்ரம் கிட்ட ஓடி வரலான்னு வந்துட்டு இருக்கும்போது குறுக்க வந்து வண்டியெல்லாம் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் கிராஸ் பண்ணி வரத்துக்குள்ள விக்ரம் அலமேலு கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நேராக வந்து புலிமுருகன் அலமேலு கிட்ட, ஆமாம், உன் பக்கத்தில் ஒருத்தன் நின்றுட்டு இருந்தானே விக்ரம், அவன் எங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அலமேலு, யார், விக்ரமா, அவர் முருகையா அப்படின்னு சொல்கிறாங்க, என் மாமா பையன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு புலிமுருகன், ஏம்மா தாடியெல்லாம் வச்சுட்டு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அந்த விக்ரமா தான் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அலமேலும், அதான் சொல்கிறேனே, அது என்னோட மாமா பையன், நான் கட்டிக்க போகிறவன் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு புலிமுருகன், நீ கட்டிக்க போறியா, அது நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்ல, உடனே அலமேலுக்கு கோவம் வருது. கொஞ்சம் கையை பிடிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு புலிமுருகனை வந்து கையை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே என் கையை பிடிச்சிட்டான் அப்படின்னு கத்த எல்லாரும் ஓடி வந்து புலிமுருகனை அடின்னு அடிக்கிறாங்க. அடி வாங்கிட்டு அதுக்கப்புறமா புலிமுருகன், விக்ரம் எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாம் பார்த்தப்போ விக்ரம் மாதிரி தானே தெரிஞ்சுது, நாம் உடனே இந்த விஷயத்த மேடம்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு புலிமுருகன் ருத்ராக்கு கால் பண்ணி, மேடம், அந்த விக்ரம் இங்கே தான் இருக்கான், நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.